லூக்கா 9. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதுமன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும் சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லி கொண்டபடியால் கலக்கமடைந்து, யோவானை நான் சிரசேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறானே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டுமென்றிருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிறபோது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாயிருக்கிறது. சுற்றியிருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜனம் பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தப்படியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. பின்பு அவர் தமது சீசரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 9வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 12 சீசர்களும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர்கள் செய்த ஊழியத்தில் ஆண்டவரே அநேக பொல்லாத ஆவிகளும் ஆண்டவரே வியாதியாய் இருந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதே போல நாங்களும் விசுவாசத்திலே வளர்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே
அப்பா, எப்பேற்பட்ட வியாதி பலவீனங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், 5000 பேரை போஷித்த கர்த்தர் ஆண்டவரே, மீதம் 12 கூடையினிடையே எடுக்க செய்த கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கொஞ்சம் குறைவுகளே ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா தடைகளும் போராட்டங்களும் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. 2 மீன்கள் 5 அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே அப்பா, மீதம் எடுக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும். குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் மாறட்டும். ஏற்ற வேளையில் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசைகளை அனுப்பி பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆச்சரியமாய் வழி நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. எங்களுக்கு தெளிந்த புத்தி ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். மன கலக்கங்கள், போராட்டங்கள், எல்லா பயங்களுக்கும் நீர் விலகி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனசிந்தியை தருவீராக ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் தேவகரம் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே, ஆமேன்.